ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு மெக்சிகன் டிஷ் பண்ண போகிறேன். இது நாம் டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எதுக்கு வேணும்னு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதனோட பேர் ஃபெஜிட்டாஸ். இது வெஜிடேரியன் வெர்ஷனில் பண்ண போகிறேன். இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் ப்ரோட்டீன் நிறைய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாம் சேர்ந்த ஒரு ரெசிபி. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டை போட்டுக்கோங்க. சின்னதாக நறுக்கி போடணும். பூண்டு நல்லா வாசம் வரட்டும். கலர் மாறிடக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு குடமிளகாவை ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கேரட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை போடணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது மெக்சிகன் ரெசிபி ஆகுதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ போட்டுக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்கள் கையில் ஆரிகானோ இல்லாட்டி கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி வேக விடுங்க. இது வெஜிடேரியன் வெர்ஷன், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன கப், அதாவது ஒரு 50 கிராம் கிட்னி பீன்ஸ் ஊற போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துருக்கேன். நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. இந்த கிட்னி பீன்ஸுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணலாம், டொஃபு யூஸ் பண்ணலாம், மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகும். காய்கறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக புளிப்பு சுவை இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் இல்லைன்னா நார்மலாக லைம் ஜூஸ் இருக்குல்ல, எலுமிச்சை சாறு, அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடணும். நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஹோல் வீட் ஃப்ளவர் டோர்ட்டியாக எடுத்திருக்கேன். நம்ம ஒரு நார்மல் சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற அதை வெஜிடபிள் மசாலாவை அந்த டோர்ட்டியாக்குள்ளால வச்சு அதை ரோல் பண்ணியும் ஜஸ்ட் அப்படியே கூட சாப்பிடலாம். ஹெல்த்தியான பேலன்ஸ்டு மீல் ரெடி ஆகிடுச்சு.